குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். உங்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு நல்ல வழி காட்டணும். என்னன்னா, ஜோதிடத்தில் பாத்தீங்கன்னா திறமையற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கிரகம்னா என்ன, எந்த கிரகம் எந்த இடத்தில் சஞ்சரித்தால் எந்த விதமான பலன்களை கொடுப்பார்கள், அதெல்லாம் தெரியாது. எந்த கிரகம் எந்த கிரகத்துடன் சேர்ந்தால் எந்த விதமான பலன் கிடைக்கும், எந்த கிரகம் எந்த இடத்தை பார்த்தால் எந்த விதமான பலன்கள் கிடைக்கும், நிறைய இருக்கு. ஆனா நம்ம ஆளுங்க சில பேர் இந்த திறமைசாலிகளை சொல்லவில்லை. சில பேர் இருக்காங்க, இந்த பஞ்சாங்கத்தை மட்டுமே கையில வச்சுக்கின்னு அங்க குரு வந்துட்டாரு, இங்க சனி வந்துட்டாரு, இங்க ராகு வந்துட்டாரு, இவர் இது பண்ண போறார், அவர் அதை பண்ண போறார். இதை தவிர அவர்களுக்கு வேற ஒன்றுமே தெரியாது. நம்ம அப்பாவி மக்களுக்கு என்னன்னா, அது போன்றவர்களை ஜோதிடர்களாக நம்பிக்கொண்டு அவர் பார்த்தீங்கன்னா வேற தொழில் பண்ணிட்டு இருப்பாரு. பொழுதுபோக்கா இந்த தொழில் கையில் வச்சிருப்பாரு. பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சிருக்கும், இல்ல குடும்பத்துல யாராவது ஜாதகம் பார்த்துருப்பாங்க, அதை அப்படியே வழி வழியே கொண்டு வருவாங்க. ஆனா கிரகங்களை பற்றிய பெரிய அறிவு என்பது இங்க வேணும். ஜாதகத்தை பார்க்கும்போது அதுக்கு இருக்காது. என்ன நடந்துட்டு இருக்கு, எதுக்காக இந்த இவ்வளவு பேச வேண்டியதாக இருக்கு? ஒரு தகவலை சொல்றேன். இந்த நீதிமன்றங்களுக்கு போய் பாருங்க, குறிப்பாக குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு போய் பாருங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா காதல் வரும், காதல்ல திருமணம் அவங்க பண்ணிக்குவாங்க, கருத்தொற்ற திருமணம் பண்ணிக்குவாங்க. அதற்கு காரணம் காதல் வருகின்ற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இரண்டு பேருக்குமே கிரக சஞ்சார நிலைகள் சாதகமாக இருந்திருக்கலாம், அந்த நேரம் காதல் வந்திருக்கலாம், அதன் பிறகு கசப்பு ஏற்பட்டுக்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பெற்றோர்கள் இருக்காங்க பாருங்க, ரொம்ப அக்கறையானவங்க தான், தப்பு சொல்லவே முடியாது. ஆனா அவருடைய அக்கறை இருந்தாலும் அந்த அக்கறையை எப்படி வெளிப்படுத்துவது என்பது அவளுக்கு தெரியாது. யாராவது ரோடு ஓரத்துல போய் ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்களா, இல்ல ஒரு வீட்டுல கொஞ்சம் ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்களா, ஜோதிடம் சொல்லிக்கிறாங்களா, அவங்க வீட்டுல ஒரு 10 பேர் உட்காந்து இருக்காங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு ஜாதகத்தை கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா 2 வேலையை பண்ணுவாருங்க. திருமணம் பொருத்தம் பார்க்க போனீங்கன்னா 2 வேலை பண்ணுவாங்க. இது ஆண் ஜாதகமா? ஆமா. இது பெண் ஜாதகமா? ஆமா. இந்த நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் முடிஞ்சு போச்சுங்களா, இந்த நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் இருக்கா, அதோட முடிஞ்சு போச்சு. பேஷா பண்ணலாம், நல்லா பண்ணலாம். புரியுதுங்களா? முடிஞ்சு போச்சுங்களா? இதை மட்டுமே வாங்கிட்டு வந்துட்டு அவர் சொல்லிட்டாருங்க. அவர் எப்பயுமே சரியா சொல்லுவாருங்க, இவங்களுக்கு அதுதான் தெரியும். ஆனா திருமணம் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வரும். சில பேர் டைவர்ஸ் விட்டு போவாங்க, நீதிமன்றத்துக்கு போவாங்க, இல்ல வீட்லயே பிரச்சனை வரும், போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. ஏன் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் நான் கேட்கிறேன், ஜாதகம் பார்த்தானு கல்யாணம் பண்ணீங்க, அப்ப பொருத்தம் பார்த்தானு கல்யாணம் பண்ண சொல்லிக்கிறீங்க. நீங்க பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண பிறகு அங்கேயே பிரச்சனை வரணும், ஏன் வருது? அப்போ ஜாதகம் பார்த்தவர் தவறாக பார்த்திருக்கிறார் என்பது மட்டும்தான் உண்மை. ஏன்னா நீங்களே சொல்லுவீங்க, நான் பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணேன், ஜாதகம் பார்த்து தாங்க கல்யாணம் பண்ணோம், இப்படி ஆயிப்போச்சுங்க. அதன் பிறகுதான் அந்த ஜாதகத்தை தூக்கிட்டு இந்த பெண்ணை பெற்றவர்களோ இல்ல பிள்ளையை பெற்றவர்களோ, நம்ம பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, பெண்ணுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இதற்கு என்ன காரணம் தெரியல. சரி, அப்பதான் தகுதியான ஜோதிடரை போய் தேடி போய் பார்ப்பாங்க. அப்போ அந்த தகுதியான ஜோதிடர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஜாதகனுடைய ஜாதகத்தில் 11ஆம் இடம் எப்படி இருக்கிறது, 9ஆம் இடம் எப்படி இருக்கிறது, 7ஆம் இடம் எப்படி இருக்கிறது, இந்த 7ஆம் இடத்து அதிபதி எந்த நிலையில் சஞ்சரிக்கிறார், 9ஆம் இடத்தின் அதிபதி எந்த நிலையில் சஞ்சரிக்கிறார், யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறார், 11ஆம் இடத்து அதிபதி எப்படி சஞ்சரிக்கிறார், இதையெல்லாம் பார்க்கும் போதும் இன்னும் சில தகவல் இருக்கு. அந்த பையனுக்கு சந்திரனும் சனியும் ஒன்றாக இருந்திருக்கலாம், சந்திரனும் சனியும் பார்த்து கொண்டிருக்கலாம், சந்திரனுடைய சாரத்தில் சனியும் சனியுடைய சாரத்தில் சந்திரனும் இருந்திருக்கலாம். அதன் காரணமாக புணர்ப்பு தோஷம் ஏற்பட்டிருக்கலாம். புணர்ப்பு தோஷத்தின் காரணமாக திருமண வாழ்க்கையில் விரிசல் உண்டாகி இருக்கலாம். ஏன்னா என்னிடம் பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடர் சொல்லிக்கிறாங்க பாருங்க, அவர்களிடம் போய் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கொண்டதாக சொன்னவர்கள் திருமண வாழ்வில் முறிவு ஏற்பட்டு என்னிடம் வந்திருக்காங்க. அப்படி பார்க்கின்ற போதுதான் இந்த புணர்ப்பு தோஷம் இருப்பதை கண்டுபிடிச்சேன்.
மற்ற சில தோஷங்கள் இருக்கு, சொல்ல வேண்டாம், ரகசியமான சில விஷயங்கள் இருக்கு. அப்படி பார்க்கின்ற போது பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கணும். நம்ம யாரையுமே குறை சொல்லக்கூடாது. பிறப்பிற்கேற்ற விஷயங்கள் கண்டிப்பாக கர்ம வினை என்று ஒண்ணு இருக்கு, பூர்வ புண்ணிய பலன்கள் ஒண்ணு இருக்கு, திசா புத்தி இருக்கு, ஒவ்வொரு கிரகங்களுடைய சஞ்சார காலகட்டம் இருக்கு. எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது அந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்கிறார், 4ஆம் இடத்தில் அதிபதி சுப கிரகமாக சஞ்சரிக்கிறாரா, 4ஆம் இடத்தில் பாப கிரகம் சஞ்சரிக்கிறார். அந்த பாப கிரகத்தை சுப கிரகங்கள் ஏதேனும் பார்க்கிறதா? எப்படிங்க? நான் சூசகமா சொல்றேன், இதை பற்றி விரிவாக்க சொல்ல முடியும், வேண்டாம். அந்த 4ஆம் இடம் எந்த நிலையில இருக்கு? அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த 2ஆம் இடம் என்கிற குடும்பஸ்தானம், அந்த குடும்பஸ்தானம் பலம் பெற்று இருக்கிறதா, அங்கே ஏதேனும் பாப கிரகங்கள் சஞ்சரிக்கிறார்களா? ஒரு விஷயம். 4ஆம் இடத்திலேயே நிறைய கவனிக்க முடியும். திருமண வாழ்க்கை எப்படி போகும், அந்த பெண் எப்படி இருப்பா, பையன் எப்படி இருப்பான், 4ஆம் இடத்தை வைத்து கண்டுபிடிக்க முடியும். இந்த 7ஆம் இடத்தை பார்க்கின்ற போதுதான், 7ஆம் இடம் களத்திர காரகன் சுக்கிரன், 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். அந்த களத்திர ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறார், யாரோட சேர்ந்திருக்காரு, எங்க சஞ்சரிக்கிறார்? அதற்கு மேல பெண்களுக்கு பார்க்க வேண்டியது 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம், மறைவு ஸ்தானம். பார்த்தீங்களா? மறைவான செயல்களை கண்டுபிடித்திடக்கூடிய இடமும் 8ஆம் இடம் தான். அப்போ 9ஆம் இடம் ஒரு ஆணுக்கு பாத்தீங்கன்னா அடுத்து என்ன செய்வாரு, திருமணத்திற்கு பிறகு ஒரு 2வது திருமணத்திற்கு போவாரா, இல்ல வேறு துணை உண்டா, இல்ல 11ஆம் இடத்தை பார்த்து அந்த நபர் மனைவிக்கு தெரியாமல், இல்ல மனைவிக்கு தெரிந்து ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணிக்குவாரா? இதெல்லாம் பார்க்க முடியும் ஜாதகத்துல. இப்போ யாருமே பாத்தீங்கன்னா அவர்கள் என்பது அவர்களே கிடையாது. பிறக்கும் போது இந்த வரத்தை அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்படித்தான் இந்த பிறவில் வாழ்ந்தாக வேண்டும் என்பது வரம், விதிக்கப்பட்ட வரம். யார் எதை செய்தாலும் அது அவர்கள் செய்தது அல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப ஜாதகம் ஏன் பாக்குறேன்னா, அவருடைய விதி எப்படி இருக்கு, வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி நடக்கும். கடைசியா 12ஆம் இடம் அயன சயனஸ்தானம். அப்போ அங்க ஆணும் பெண்ணும் சங்கமிக்கின்ற இடத்தில் எந்த சூழ்நிலை இருக்கும் என்பதை 12ஆம் இடத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும். இப்ப 4ஆம் இடத்தை பத்தி சொல்லணும்னா கற்பு ஸ்தானங்கள், அந்த ஸ்தானம் எப்படி இருக்கு. ஒரு நபருடைய ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் பாத்தீங்கன்னா திருமணம் நடந்திருக்கும். அந்த 7ஆம் இடத்து அதிபதி பலவீனமா இருக்கலாம், இல்ல மறைவு ஸ்தானத்தில் போய் சஞ்சரிச்சிருக்கலாம். அதே நபருக்கு 11ஆம் இடம் பலமாக அமைந்திருக்கலாம். அப்போ மனைவியை விட்டு வேற ஒரு பெண்ணிடம் போகின்ற நிலை அவருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா களத்திர ஸ்தானாதிபதியோ களத்திரக்காரகனோ ஒரு 12ஆம் இடத்திலோ வேறு மறைவு ஸ்தானங்கள் போய் மறையலாம். அப்ப திருமணம் செய்தாலும் அவருடைய வாழ்க்கையின் பாத்தீங்கன்னா போராட்டம் தான். அப்போ ஒவ்வொன்றுக்குமே இப்போ எதையெல்லாம் பார்க்க வேண்டுமோ அதையெல்லாம் பார்க்காமல், இந்த நட்சத்திரம் பொருத்தம் பார்த்தாச்சு, உடனே கல்யாணம் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ண வேகத்துல அடுத்த கட்டத்துக்கு அந்த பொண்ணை பெற்றவங்க சுமந்துக்கிட்டு அழுதுட்டு இருக்க கொடுத்தா, பையனை பெற்றவங்க போராடிட்டு இருக்க கொடுத்தா, அப்போ யார் செய்த தவறு? நீங்கள் செய்த தவறு. முதல்ல ஜோதிட சாஸ்திரம்னா என்ன புரிஞ்சுக்கங்க. இது ஒரு வாழ்க்கைங்க. உங்க ஜாதகத்தை வைத்து முழுமையான வாழ்க்கையை அறிய முடியும். அப்ப திருமண வாழ்க்கையை நிச்சயமாக அறிய முடியும். இந்த திருமண வாழ்க்கை இந்த பெண்ணுக்கோ இந்த பையனுக்கோ எப்படி அமையும், இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ வரும்போது சில கேள்விகள் கேட்பீங்க, அது மட்டுமே முக்கியம் அல்லைங்க. இந்த உங்களுடைய பெண், உங்களுடைய பிள்ளை, அவளுடைய வாழ்க்கை என்பது சரியாக இருந்தால் மட்டும்தான் சந்ததி என்பது உங்களுக்கு கிடைக்கும், உங்க வம்சம் விருத்தியாகும். இன்னொரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த நான் சொன்ன ஜோசியர் இருக்கா பாருங்க, இந்த அடிமட்ட ஜோதிடர், இந்த 200 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு ஜோதிடர் பாக்குறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க செவ்வாய் இருக்காருங்க, இங்க செவ்வாய் இருக்காருங்க, இது செவ்வாய் தோஷங்க. எனக்கு ரொம்ப கோபம் வரும். செவ்வாயை தோஷமாக நான் நினைப்பதே கிடையாதுங்க. அதுக்கு என்ன காரணம்னா, செவ்வாய் தான் இருக்கின்ற கிரகங்களில் மிக வலிமையான நேர்த்தியான சக்தி மிக்க ஒரு கிரகம். அப்போ செவ்வாய் சில இடங்களில் இருக்கின்ற போது அந்த பெண்ணுக்கோ அந்த பையனுக்கோ எல்லாவற்றிலும் ஆர்வமும் ஆசையும் வேகமும் இருக்கும். அது தோஷம் கிடையாது, அது யோகம், செவ்வாய் யோகம். அதே போல்
சக்திமிக்க ஒரு ஆணை அந்த பெண்ணுடன் சேர்க்கின்ற போதுதான் அந்த பெண்ணுக்குரிய சந்தோஷம் கிடைக்கும். அதே போல பையனுக்கு செவ்வாய் வந்து இந்த குறிப்பிட்ட இடங்களில் இருக்கின்ற போது 12ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதாக வைத்துக் கொள்வோம், அது படுக்கை ஸ்தானம். அப்போ அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா தேவைகள் என்பது அதிகபட்சமாக இருக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கா வச்சுக்கோங்க, அது களத்திர ஸ்தானம். அங்க மனைவியிடம் எதிர்பார்ப்பு என்பது பையனுக்கு அதிகமாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு பெண்ணை அவனுக்கு கொடுத்தாகணும். அதுதான் செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ஆனா இந்த செவ்வாய் தோஷத்தை பார்க்க தெரிஞ்சவர்களுக்கு புணர்ப்பு தோஷத்தை பார்க்க தெரிஞ்சதில்லை, புரியுங்களா? பித்ரு தோஷத்தை பார்க்க தெரிஞ்சதில்லை, பிரம்மகத்தி தோஷத்தை பார்க்க தெரிஞ்சதில்லை. அப்போ இதெல்லாம் பார்க்காமல் திருமணம் செய்கின்ற போது அந்த திருமண வாழ்க்கை நீதிமன்ற வாசலிலோ காவல் நிலைய வாசலிலோ போய் நிற்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு காரணம் ஜோதிடர்கள் கிடையாது, நீங்கள் நம்பி சென்ற சில நபர்கள், அவர்களை நீங்கள் ஜோதிடர்களாக நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அதன் விளைவுதான் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வில் தவறுகள் நடந்து கொண்டிருப்பது, போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பது. இனியாகிலும் இப்ப நிறைய ஜோதிடர் வந்துட்டாங்க, நிறைய படிச்சுட்டு முறையாக படித்து விட்டு கிரகங்களை பற்றி தெரிந்து கொண்டு நிறைய பேர் வந்துட்டாங்க, ஊருக்கு வந்திருக்காங்க. தகுதியானோட போய் பாருங்க. அங்க ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், ஒரு வாழ்க்கைக்காக நீங்க லட்சம் லட்சமா செலவு பண்ணுவீங்க, சில பேர் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவீங்க. இந்த 2 பிள்ளைகளும் ஒற்றுமையாக இருக்கணும், அவங்க வாழ்க்கை வளமாக இருக்கணும், அதுதான் நமக்கு கௌரவன்ற நோக்கத்தை செலவு பண்ணுவீங்க. நிறைய நகை போடுவீங்க, ஆடம்பரமா செலவு பண்ணுவீங்க. தகுதியான ஜோதிடர் போய் அவர் எத்தனை ஆயிரம் கேட்டாலும் பரவாயில்ல, கொடுங்க. 2 ஜாதகத்தையும் அலசி ஆராய்ங்க, அலசி ஆராய்ந்து அதன் பிறகு திருமணத்தை செய்து பாருங்க. அது அந்த ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க கொண்டு போற ஜாதகத்தை இதெல்லாத்தையும் பார்த்து டிக் பண்ண மாட்டாங்க. இதையெல்லாம் பார்த்து, நான் சொன்ன தகவலாம் பார்த்துதான் முடிவே பண்ணுவாங்க. இல்லை என்றால் நிராகரித்து விடுவார்கள். நான் பல ஜாதகங்களை நிராகரித்திருக்கிறேன், பல கோடீஸ்வர குடும்பங்கள்ல. அதனால் வாழ்க்கை என்பது மிக முக்கியம். அதற்கு ஜாதக பொருத்தம் என்பது முக்கியம். திருமணத்திற்கு நட்சத்திர பொருத்தத்தை விட ஜாதக பொருத்தமே முக்கியம்.